யோ கேள்வி தெரியல கூப்பிடுவாங்க நான் கூப்பிடுவாங்க யோ காட்டுவாசிக்காரன் பொதுவே அந்த வார்த்தை இருக்குது. மொழிக்கு முன்னாடி இது இயல்பா ஏய் யோ ஏன்னா சராசரி, சிறந்தவனா யோ, ஏன்னா சராசரி சராசரி ஏ அப்படின்னு சராசரி. கிராமத்துக்குலாம் கணவனை மனைவி கொடுத்துறது யோ தான். இன்றைய அந்த வழக்கு இருக்கு. கணவன் மனைவி கொடுப்பார் யோ யோ. ஐயான்ற வார்த்தைக்கு அடித்தளம் விட்டது யோ. யோ மருவி ஐயாவா. மொழி முதல் எழுத்து அப்படின்னா நிறைய இல்லை தமிழ்ல. 18லயும் மொழி முதல் கிடையாது. மொழி முதலாக சிலது மட்டும்தான் எடுத்துப்பாங்க, சிலதுலாம் இல்லை. யாவும் மொழி முதலாக வச்சுக்கிறாங்க. அந்த மொழி முதலாக ஆகிறதுக்கு காரணமே அந்த யோன் காட்டுவாசி காலத்துல பேசுறது. கடவுள் காட்டு முன்னாடி காலத்துலேருந்தே கண்டுபிடிக்கிறது. மொழி தோன்றி முன்னாடி இருந்தே கடவுளை கண்டுபிடிச்சவன் காட்டு முன்னாடி இல்லை. கடவுளை கண்டுபிடிச்சவர்கள் நாகரிகமே அடங்க ஆரம்பிச்சான். காட்டுவாசி தான் கடவுளை கண்டுபிடிச்சான். கண்டுபிடிக்கும் போது அவன் காட்டுவாசி தான். கண்டுபிடிச்ச உடனே அவன் என்னவாயிட்டான்? நாகரிக மனிதனாக மாறிவிட்டான். கடவுளை கண்டுபிடிக்கலாம் யாரா தான் இருப்பாங்கன்னா காட்டுவாசியாக தான். கடவுளை கண்டுபிடிக்கல அப்படின்னு சொன்னா ஒரு மனிதர் எப்படி இருப்பான்? விலங்காக தான் இருந்திருப்பான். கடவுளை புரிந்து கொண்டதுனால தான் அவன் மனிதனாக மாறினான். நிறைய பேருக்கு இந்த உண்மை தெரிவித்து கடவுள் கண்டுபிடிக்கலன்னா எப்படி இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்க? கடவுளுக்கு ஏன் கடவுள் கண்டுபிடிச்ச பிறகு தான் அவனுக்கு தர்மங்கள்லாம் தேவைப்பட்டது. நியாய தர்மங்கள்லாம் புரிஞ்சுது. தண்டிக்கப்படுறோம். இயற்கைகளுக்கெல்லாம் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. எல்லாம் ஒண்ணுலேருந்து ஒண்ணு ஏதோ ஒண்ணு செய்யுது, ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு கண்டுபிடிச்ச பிறகு என்ன ஆச்சுது? ஒழுக்கம்னு ஒண்ணு. கடவுள்னு ஒண்ணு இல்லைன்னா ஒழுக்கம்னு ஒண்ணு இல்லை. கடவுள் ஒண்ணு இல்லைன்னா ஒழுக்கம் ஒண்ணு இல்லை. நான் சொல்ற ஒழுக்கம் சமூக ஒழுக்கம் இல்லை, இயற்கை ஒழுக்கம். 2 விதமான ஒழுக்கம் இருக்கு. திருவேறு தெல்லியராதல் வேறு. இருவேறு உலகத்தின் இயற்கை, திருவேறு தெல்லியராதல். மறைநூல் நல்ல நூல் அப்படின்னு உங்களுக்கு வேணும். ஒழுக்கத்துக்கு ஒரு நூல் வேணும்னா திருக்குறள் நீங்க எடுத்துக்கலாம். முரண்பாடே இல்லை. முட்டாளுங்க நிறைய பேர் அதுக்கு விளக்குறை கொடுத்துருக்குறாங்க. அதனாலதான் முரண்படுது. நாம இன்னைக்கு பேச போற தலைப்பு யோகம். அதான் யோகம்னா யோகம்னா சிறந்தவன். ஏன்னா சராசரி. ஒரு மனுஷனை ஏன் கூப்பிட்டா சராசரி, யோன் கூப்பிட்டா சிறந்தவன். ஏன் யாரை கூப்பிடுவாங்க? நம்ம வீட்டில் வேலை செய்யறவங்கலாம். ஆனா கணவனை எப்படி கூப்பிடுவாங்க? யோன் கூப்பிடுவாங்க. இங்க கடைசியா அக்கம் விகுதி போட்டு யோகம். சிறந்தவன் யோகம், சிறந்தது யோகம். யோகி ஆண் பாலா பெண் பாலா? பால் சார்ந்ததல்ல. யோகி என்ற வார்த்தை என்ன இல்லை? ஆண் பால் பெண் பால்லாம் இல்லை. ஔவையார் ஒரு யோகி. ஆண் இல்லை பெண் இல்லை. கீழ் போட்ட பித்தா பிறைசூடி அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிறைசூடி அப்படின்னாக்கா ஆம்பளை பொம்பளைலாம் கிடையாது. பிறைனா நிலா, சூடினா அது அணிஞ்சு நிற்கிற சிவன் அர்த்தம். பித்தானா ஆம்பளை, தானே இருக்கிறதால. ஆனா பிறைசூடிங்கும் போது பொம்பளை மாதிரி ஆயிடுதா? அங்க பெண்பால் விகுதின்னு நினைச்சுக்கூடாது. அது மாதிரி யோகினா ஆணோ அல்லது பெண்ணோ அல்ல. யோகி யோகம் புரிந்தவர் அல்லது யோகம் அடைந்தவர். இப்போ நம்ம பேசுறது தலைப்பு யோகம். யோ அப்படின்ற வார்த்தை அப்படின்னு வந்திருக்குது. தமிழ்ல சிறந்த வார்த்தைகள் இது. யோகம் இப்போ யோகா அப்படின்லாம் சொல்லிட்டு வேற மொழியிலிருந்து இது வந்திருக்குமா? ஜென் அப்படின்னு சொன்னாங்க, தியானம் அப்படின்னு வந்தது. தியானம்ன்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது? ஜென்ல இருந்து தான் தியானம் தோன்றுச்சு. தியானத்துல இருந்து ஜென் வந்தா, ஜென்ல இருந்து தியானம் வந்தா? ஒரே ஆராய்ச்சி பண்ணி நம்ம இருக்கோம். ஒரு பக்கம் யோகம் தமிழுக்கு தான். யோன்ற வார்த்தை தமிழுக்கு தான். தமிழுக்கு தான் சொல்ல முடியாது. காட்டு முன்னாடி இது தமிழ்னு ஒரு ஒழுக்கம் பெறுவதற்கு முன்னாடி இருந்தே பேசப்பட்ட ஒரு வார்த்தை யோகம். யோகம் என்றது பின்னாடி வந்த பிறகு, இலக்கணம்லாம் வந்த பிறகு யோகம்னு அதுக்கு ஏற்றுக்கிறார். இறைவனை புரிந்து கொண்டவனுக்கு பேரு யோகி. இறைவனை புரிந்ததுக்கான இது பேரு யோகம். அந்த சாதனைக்கு பேரு யோகம். புரிந்து அந்த சாதனை சாதிச்சவனுக்கு பேரு, சாதிச்சவங்களுக்கு பேரு, சாதிச்சவங்க சாதிச்சவங்க ஆம்பளை பொம்பளை எல்லாருக்கும் யோகி. இப்போ யோகம்னா நிறைய ஒரு குரு கிட்ட போய் யோகம்னா என்ன கேட்டு
யோகத்தை பற்றி நீங்கள் கதையெல்லாம் தெரிஞ்சுன்னு வந்தீங்கன்னா நீங்கள் யோகி ஆகிட்டீங்கன்னா அவன் கிடையாது. அப்படின்னா குரு கிட்ட போன எல்லாரும் என்ன தான் யோகி தான். நந்தி கிட்ட திருமூலர் போயிட்டாரு, அதனால் அவர் யோகியானா இல்லை. நந்தியை சந்திச்சதுனாலையோ, நந்தியை பார்த்து நந்தினால தான் அவர் வந்துக்கலாம் யோகியா, ஆனால் நந்தியை சந்திச்சதுனால மட்டும் சொல்லிங்க. சந்திச்சவங்களாம் யோகி கிடையாது. நந்தி நிறைய பேர் சந்திச்சிருப்பாங்க, ஆனால் அவங்களாம் யோகியா அவங்க ஒரு குரு யோகம். யோகம்னா என்ன? நம்ம நிறைய யோகம்னா எப்படி யோகி யோகக்காரன்பா, அவன் சரியான யோகக்காரன். ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா யோகக்காரனே சொல்லி போட்டு சொல்றாங்க. ஒருத்தர் லக்னத்திலிருந்து 5ஆம் இடம் யோகம், யோகஸ்தானம். 5ஆம் இடம் 7ஆம் இடம் ஒரு கலாத்திர யோகம், புருஷன் மனைவி எப்படி வருவாங்கன்றதுக்கான யோகம். 10ன்னா தொழில் சம்பந்தப்பட்டது. இந்த மாதிரி யோகம் இவருக்கு இந்த கோளுக்கு இந்த கோள் யோகம் கொடுக்கக்கூடியது, நல்லது தரக்கூடியது, அல்லது வல்லது செய்யக்கூடியது. பஞ்சமா யோகத்துல பலவிதமான யோகம், சண்டால யோகம் கூட இருக்கு. யோகம்னா சிறப்பு மட்டுமே இல்லை. சண்டால யோகம்னா கடவுள் மறுக்கிறவாங்க. குருவும் சனியும் நேரில் பார்த்துருந்தாங்கன்னா ஜாதகத்துல அவன் கடவுள் மறுப்பாங்க மாறுறான். லக்னாதிபதி குருவாகவோ அல்லது சனியாகவோ இருந்து, குருவோ அல்லது சனியோ எதிர்ந்து பார்த்து அவன் யாரு? சண்டாளன், கடவுள் மறுப்பார். கடவுள் மறுப்பார்னு கூட ஜாதகம் இருக்குங்க. இவர் கடவுள் மறுப்பார், ஜாதகத்தை பார்த்து சொல்லுவோம் இவரு கடவுளை மறுக்கக்கூடியவர். அப்போ அந்த பக்கம் அப்படியும் கூட. இப்போ யோகம்னா என்ன அப்படின்னு சாதாரணமாக கூடுதல். என்ன கூடுதல்? எதுக்குன்னா பணம் கொடுத்தா பணத்தை வழி பணக்காரன் அந்த யோகம் பணத்துக்காக அவன் காமதேனு தேவையெல்லாம் அடையிறதுக்காக ஒன்று, இப்படியெல்லாம் நிறைய இருக்குது. இந்த யோகத்தை எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் பொருத்தி வச்சுக்கலாம். அவனுக்கு இஷ்டமா மொழி வளர்ந்த பிறகு என்ன பண்ணுறதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்த எடுத்து போய் எல்லாத்துக்கும் பொருத்தி பார்த்துக்கிறது. அது எதுக்காகல நிறைய கவிஞர்கள்லாம் அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா எங்கெங்கன்னா தேவையோ அழகான ராட்சசி. ராட்சசின்னா நம்ம அரைக்கி மாதிரிலாம் கற்பனை பண்ணிருப்போம். அழகான ராட்சசின்னு சொல்லிட்டோன்னே இப்போ எல்லாம் அப்படியே போச்சு. ஜெல்லி போட்டுருக்கணும், புறா போட்டுருக்கணும், அவங்க தான் அழகான ராட்சசி. ராட்சசினா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுருப்போம், மண்ணில கருப்பா அப்படியே பெருசா கட்டையா. இப்போ அழகான ராட்சசினா ஒல்லியா வடவடன்னு உலக அழகிங்கண்ணா எப்படிங்கிறாங்க அப்படி இருக்குது. இப்போ வார்த்தைங்க பாருங்க மாறி போச்சு, நம்ம உள்ள வச்சுருக்கிற எண்ணங்கள்லாம் மாறி போச்சு. இந்த மாதிரி யோகம் ஒன்று ஆளுக்கு ஒன்று. அது பேருங்க நிறைய, கர்மயோகம், ராஜயோகம், என்னென்ன பேருக்கு சொல்லுங்க லைன் தான். அதுங்கெல்லாம் எனக்கு வச்சுக்கலாம். யோகம்னா என்னன்னே தெரிஞ்சுக்க தொட்டுகள். சிவயோகம், குண்டலினி யோகம், கர்மயோகம் ஏன் அப்படின்னு கேட்டா விவேகானந்தர் சொல்லிட்டாரு. அதனால இது கர்மயோகம். அதுமாதிரி ஞான யோகம், நம்ம பக்தி யோகம். யோகம் முதல்ல இருந்தாங்க, இத்தனை இருக்குதான்னா யோகம்னா ஒண்ணுதான், அடைதல், கூடுதல், இணைதல். யாரோட? கடவுளோட. எங்க இருக்குது கடவுள்? பதஞ்சலி சொல்றேன், அதான் யோக சாதனை. எடுத்த உடனே சூத்திரம் சொல்றான் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அதான் யோக சாதனை. என்னடா என்னன்னே ஒண்ணுமே சொல்ல அதான் யோக சாதனை எப்படி நம்ம எடுத்து புக் எடுத்தா சூத்திரம் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 அதான் யோக சாதனை. சம் இருத்த நிரோதா அதுல என்ன? அதான் யோக சாதனை. இந்த புக்கில் எப்படி படிக்கணும்னு கேட்டீங்கன்னா ஸ்லோகங்களை எப்படி படிக்கணும்னா திருப்பி படிக்கணும். திருக்குறளை நீங்க திருப்பி படிக்கணும். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றிய உலகு, அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றிய உலகு, அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றிய உலகு, அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான். இப்படி திருப்பி நீங்க படிக்கும் போது பொருள் புரியும். ஒரு முறை படிச்சுட்டு பொருள் புரிஞ்சுக்க கூடாது, படிக்கணும். அப்போ அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான், அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான், அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் மாறும். திருப்பி திருப்பி சொல்லும்போது என்ன ஆகாது? அப்படியே மாறும். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றிய உள்ளது. ஆதி பகவான் முதல் காலத்துல இருந்து இந்த முதல் எழுத்துக்கள்லாம் இருக்குது. கடவுளை கண்டுபிடிச்சதுனால தான் எழுத்துக்கள்லாம் உருவாயிருக்குது. கடவுளை கண்டுபிடிச்சது தான் எல்லாம் உண்டாயிருக்கு. ஒன்னொண்ணுமே நீங்க எதை எடுத்து அந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும்? மனநமா மந்திரமே ஸ்லோகமே ஓம் பூர்வஸ்வாகா தஸ்துதரேண்யம் பர்கோ தேவசித்தமிகி தேஜோன பிரச்சோதயாத் ஓம் பூர்வஸ்வாகா திருப்பி தான் சொல்லணும். திருப்பி திருப்பி தான் அதையே சொல்லிக்க. ஏன் ரேண்டமா திரும்ப திரும்ப சொல்றாங்கன்னா புரிய வேண்டிய ஒரு விஷயம் அதுக்குள்ள இருந்து உங்களுக்கு தானா புரியும். போயினே இருந்தா நமக்கு ஒரு விஷயம் புரிய வரும்.
ஓ இந்த இடத்துல கூடுறது, இந்த இடத்துல இப்படி இருக்குது, இந்த இடத்துல இப்படி நடிக்கணும், இந்த இடத்துல இப்படி வலியணும், இந்த இடத்துல இப்படி நெடியணுன்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், நீங்க டான்ஸ் ஆடினீங்கனாவே உங்களுக்கே புரியும். ஓ இப்படி அசைஞ்சா நல்லா இருக்குது, இப்படி அசைஞ்சா நல்லா இருக்குது, இப்படி அசைஞ்சா ஆடவே இல்லைன்னா ஒன்றும் புரியாது. ஆட ஆரம்பிச்சுட்டோம்னா என்ன ஆகும், இப்படி அசைச்சு பார்க்கலாமே, இப்படி அசைச்சு பார்க்கலாமே, இப்படி செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு உங்களுக்கே நிறைய விஷயம் தோணும். சமைக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இது போட்டா அது, அது இது போட்டா இது, அது நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம் புதுசு புதுசா. இந்த கிரியேட்டிவிட்டி எப்போ வரும், ரேண்டமா ஒரு விஷயத்தை செஞ்சுனே இருந்தா என்ன ஆகும், செய்யறதுலே செக்கு மாடு மாதிரி இருந்தா ஒன்றும் ஆகாது. செய்யணும், செய்யும் போதே என்ன பண்ணாத கூட நீங்க இன்வால்மெண்டோட இருந்துன்னு செஞ்சா என்ன ஆகும், புதுசா ஒண்ணு. அப்போ ஒன்னையே நீங்க திருப்பி திருப்பி சொன்னா செஞ்சா என்ன ஆகும், வந்தது. அப்போ என்ன, ஒன்ன திருப்பி 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 சொல்லும் போது ஏதோ ஒண்ணு நடக்குது. அப்படிதான் அந்த ஸ்லோகங்கள் செய்யப்பட்டிருக்கு. யோகத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னா புத்தகங்களை மூலம் தான் நான் யோகத்தை தெரிஞ்சுக்கணுமா, ஒரு இண்டிவிஜுவலா தெரிஞ்சுக்கலாம்னா யோகம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு யோகி இருந்தா நீங்க போய் யோகி கிட்ட யோகம்னா என்னன்னு சொன்னா அந்த மனிதன் என்ன சொல்லுவான், அதுதான் யோகம். எதுன்னா அதான்பா நீ உன்னோட சேர, நான் என்னோட தானே இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் என்னோட தானே இருக்கிறேன், நான் என்ன கூட நான் சேராம இருக்கிறேன், என்ன நான் பிரிச்சு தந்தானே நான் சேர்ந்து இருக்கிறதுக்கு. இந்த கேள்வி உங்களுக்கு ஈஸியா எழுதும். நீ நீயாவே மாறுவது. நான் ஏற்கனவே சொன்னேன், நானு ஞானம் பற்றி பேசும்போது இயல்பா இருப்பது. யோகம் இயல்புலேருந்து முரண்பட்டதான்னா இயல்பை புரிந்து கொள்ளாமையே இயல்பு இருக்க முடியாது. இயல்பா இருக்கிறவங்க எல்லாமே தான் சொன்னாங்க. சார் வணக்கம் அப்படின்மா ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் வணக்கம் இயல்பானதா யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் பார்த்தா ஒருத்தர் வணக்கம் பண்றாங்க, இயல்பானதா? நிச்சயமா கிடையாது. ஒருத்தர் மதிக்கிறது இயல்பானதா? ஒருத்தர் பார்த்தா, ஆனா இயல்பானது என்னன்னா, இயல்பான விஷயங்கள் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா? உங்களுடைய இயல்பெல்லாம் என்னன்னு தெரியுமா? என்னங்க கோபத்துல அசிங்கமா அது இயல்பா? பசி எடுக்கிறது இயல்பு, தூங்குறது இயல்பு. அப்புறம் கோபத்துல அசிங்கமா பேசுறது, அசிங்கன்றது கத்துக்கிற மாதிரி தான் நீங்க அந்த வார்த்தை போடுறீங்க. கத்துக்கணும் அந்த வார்த்தை போட மாட்டீங்க. ஒருத்தர் அதிகபட்சமா பொறுக்கிறது கத்துனாருன்னா அதுதான் ஒரு கோபத்துல வர வார்த்தை பொறுக்கி தான். ஒரு சிலர் மாதச்சது கத்து வச்சிருப்பாங்க, ஒரு சிலர் புறம்போது கத்து வச்சிருப்பாங்க, ஒரு சிலர் இன்னும் மோசமான வார்த்தைகள்லாம் கத்து வச்சிருப்பாங்க. மோசமா இருக்குது எதெல்லாம் மோத்தா ஜவுடியா பையா அப்படின்லாம் ஒருத்தருக்கு வரும். அது கத்துக்கிறதுல இருந்து தான். பொறுக்கி கத்துனாரு, மாதச்சது கத்துனாரு, இடியட் கத்துனாரு, கூழ் கத்துனாரு. இப்போ இங்கிலீஷ் படம்லாம் பார்த்து சிட்டுன்னு வரு, ஆசோல்னு வரு, ஒருத்தர் எல்லாம் கத்துக்கிறது. ஆனா பசி இயல்பு, தூக்கம் இயல்பு. இது மாதிரி இயல்பான விஷயங்கள்லாம் எனக்கு என்ன இருக்குது, நான் அதெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்றேன்னா. நான் நிறைய பேருக்கு இயல்பான விஷயமே தெரியாது, ரெஸ்பெக்ட் பண்றாங்கன்னு தெரியாது. முதல்ல என்ன தெரியாது, நான் நானா தானே இருக்கிறேன், நான் யாரும் கொண்டு சொல்லும் போது ஈஸியா சொல்லிடுறாங்க. ஆனா கேள்வின்னு கேட்டு பாருங்க, முதல்ல உன்னோட இயல்பானது என்ன, இயல்பு நானே தெரியாது, அதை ரெஸ்பெக்ட் பண்றாங்களான்னு தெரியாது. பசிக்குங்க, சாப்பிட மாட்டாங்க. என்ன பண்ணாங்க, பசிக்கும், சாப்பிட மாட்டாங்க. சாப்பிட்றதுக்கு தேர்ந்தெடுப்பாங்க, இதை தான் நான் சாப்பிடுவேன். பசி இயல்பானதை போலவே உணவும் இயல்பானது. ஆனா அந்த தேர்ந்தெடுத்தல் வந்து எங்கிருந்து வந்தது பாருங்க, கத்துக்கிறது சரியா தப்பான்னு நான் பேச வரல. இங்க நான் பேச போறது யோகம் மட்டும்தான். கத்துக்கிறது சரியா தப்பா நீங்க தான் பார்த்துருவாங்க. உங்களுக்கு எவ்வளோ கத்துக்கோங்க உங்களுக்கு. நான் என்ன இங்க சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகம் என்பது நீ நீயாக இருத்தல், ஆனா உன் இயல்பை அறிந்து இருத்தல். ஞானம் என்பது வேறு, யோகம் என்பது. இப்போ நான் என்ன அறியணுமா, நான் எங்க என்னில இருந்து மாறி போனேன் ஒரு கேள்வி எழுப்புது. நான் தானே இருக்கிறேன், நான் தான் ராதாகிருஷ்ணன், நான் தான் மணி, நான் தான் பாலகிருஷ்ணன், பாலகுமார், நான் தான் ஜீவா, நான் தான் பத்மபிரியான்னு எனக்கு தெரியுது. நானா என்ன கூட சேர்றது, நான் தான் என்ன கூட இல்லாம நான் தனியா வருவேன். நான் கைடி வச்சுட்டு வீட்டில் வச்சுட்டு வந்துடுறேன். நான் தான் உங்களை வந்துருக்கிறேன். 2 பேரா 100 பேரா 4 பேரா தான் ஒரு ஒருத்தரும் வாதனங்கள். இவங்களுக்கு ஒரு முகம், அவருக்கு ஒரு முகம், அவர்கிட்ட ஒரு முகம். அப்படிதான் நான் காட்ட வேண்டியதா இருக்கு. எல்லாருக்கும் ஒரே முகத்தை காட்ட முடியறதில்லை. ஒத்துக்கிற தகுதியும் எல்லாமே இல்லை, என்னாலையும் காட்ட முடியல. ஏன்னா மனசு கஷ்டம் ஒண்ணு. 2வது ஆளை பொறுத்து. ஒரு பொண்ணுகிட்ட நான் ஆம்பளையா இருக்க வேண்டியது இருக்குது, என் பொண்ணுகிட்ட நான் அப்பா, நான் அம்மா கிட்ட நான் புள்ள, என் மனைவி கிட்ட நான் கணவன், என் சகோதரி கிட்ட நான் ஒரு சகோதரன். தப்பா ரைட்டா?
ஆல்பம் சரியா தப்பா? ஏதோ ஒரு நல்லதோ அல்லது கெட்டதோ நம்ம அப்படி வளர்ந்துருக்கிறோம். யோகம் என்பது எல்லாத்தையும் கடந்துருக்கு. இப்ப இதுல இருந்து கடக்கலாமான்னா இந்த விஷயங்கள் மேல நீங்க நாட்டம் கண்டு எல்லாருக்கும் ஒரு முகம் காட்ட போறேன்னு சொல்லி நீங்க பண்றது யோகமாக. யோகம் என்பது நான் யார், என் இயல்பு என்ன, நான் என் இயல்பிலேயே இருப்பது எப்படி, இதெல்லாம் தெரிஞ்சு அதை கூட இருந்தீங்கன்னா நீங்க இதுல பக்தி, ஞானம், கர்மம் இப்படியெல்லாம் பாகுபாடு கிடையாது. யோகத்துல என்ன இல்லை? ஞானம், கர்மம், பக்தி, இது 4 நிலைகள். ஒரு மனிதன் 4 நிலைகளை கடந்தா தான் நீங்க யோகம் ஆக முடியும். என்னன்னா கர்மா, பக்தி, ஞானா, கர்மா, பக்தி, ஞான. இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சச்சித் ஆனந்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 3 அடைஞ்சா 4வது வர பொத்தி யோகம். அப்போ என்ன பண்ணணும் நீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கணும்? நீங்க செயல் புரியவர்களா இருக்கணும், கர்மம் செய்யறவர்களா இருக்கணும். 2வது கர்மத்தை பக்தியோடு செய்யறவர்களா இருக்கணும், கர்மத்தை பக்தியோடு செய்யறவர்களா இருக்கணும். பக்தி எப்படி செய்யணும்? ஞானத்தோட செய்யணும். அப்ப நீங்க யார் தான்? 4 வேற வேற இல்லை, 4 பிரிச்சுக்கலாம். 4 பிரிச்சு யோகத்தை அடையறதுக்கு 4 பிரிச்சிங்கன்னா எப்படி? 8 பிரிச்சுனா 4 சொன்னா உங்களுக்கு புரியல. 8 பிரிச்சுக்கணும். செயல 2 பிரி, ஒன்னொன்னு 2 பிரிச்சா என்ன ஆகும்? 8 பிரிச்சு அஷ்டாங்க யோகம்னு ஒரு திருமூலர் சொல்றாரு. அஷ்டாங்க யோகம் பதஞ்சலி சொல்றாரு. அஷ்டாங்க யோகம். இப்போ சட யோகம். 8 யோகம் சொன்னா ஈஸியா இருக்கு, சொல்ல முடியாது. ஓம் பவபுத்ராய திமகி, இந்த காயத்ரி மந்திரம் ஒன்று கண்டுபிடிச்சிட்டு எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிருப்பான். பூதசேனாய வித்மதே பவபுத்ராய திமகி தன்னோ சாஸ்தா பிரசோதயாத். ஐயப்பன் மூலப்பட்ட மந்திரம் சொல்லு. சனி, குரு, வேன், செவ்வாய்க்கு வந்து அதுக்கு ஒரு கோள்களுக்கு ஒரு சொல்லுவாங்க. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய சுக்ராய சொன்னோன்னு ஒரு பேச கிடைச்சி. திங்கள், செவ்வாய், புதன், வேன், வெள்ளி, சனி, ராகு, கேது, நீங்களாம் என்னை காப்பாத்துன்னு சொன்னா நல்லா நடக்கிறாங்க. ஏன் அவ்வளவு மனப்படுறாங்க? திங்கள், செவ்வாய், புதன், வேன், வெள்ளி, சனி 2 பாம்பு சேர்ந்து என்னை காப்பாத்துக்கணும்னு சொன்னா அப்ப அதான் கவரை இல்லை. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வேன், வெள்ளி, சனி, பாம்பு 2 9. சூப்பர். அப்போ அது அது ஒரு கோல் தானே, அதே விட்டா அது ஒரு இல்லாம போயிடுது. அப்போ அந்த அப்போ ஈஸியா சொல்லலாமா? இப்போ அப்படி சொன்னா தான் சாமி வருமா? இப்படி சொன்னா சரியா? புரிதல் பொருத்தமா இருக்குது. உணர்வு சம்பந்தப்பட்டது. ஆதித்யாய சோமாய அப்படின்னு சொல்றாங்க. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வேலன், வெள்ளி, சனி, பாம்பு 2 உடனே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. ஆக்சுவலா ஸ்லோகங்களுக்கு ஏன் அந்த ப்ரொனன்சியேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அதுல மூச்சு சம்மந்தப்பட்டிருக்கு. நம்மளுடைய மொழியில சொல்லி நீங்க சொல்ற மாதிரி ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி 2 பாம்பு காப்பாத்துன்னு சொல்றது ஒரு விதம். இது நம்மளோட புரிதல் சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப இந்த ஓம்பு கோசா நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஓம்பு கோசா தத்சவிது வரண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரஜோதயாத் அப்படி இழுக்கணும் இல்லையா? அப்படி இழுக்கும்போது நம்ம மூச்சை உள்ள வாங்கி வெளியில விடுறதுக்குரிய அந்தந்த கேப்பை அவங்க கொடுத்துருக்காங்க. மூச்சு விடுறா விட மாட்டாங்கிறதுக்காக அதுக்காக வந்து அந்த கத்துறதுலையோ கத்துன விஷயத்திலையோ யோகம் என்பது இப்போ மந்திரம் சொல்றதா? மந்திரம் சொல்றதா யோகம் இல்லை. இப்போ நான் அதுதான் சொல்ல வரேன், எல்லாத்தையுமே சொல்ல வரேன். இப்போ 4 நிலை நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். 1 செயல்படணும், கர்மம் செஞ்சே ஆகணும். நான் செய்ய மாட்டேன், சுருக்கிப்பேன், போய் உட்கார்ந்துப்பேன்னு சொன்னா அவன் யாரும் கிடையாது, யோகம் அடைய முடியாது. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் இனிஷியலா அவன் செஞ்சாகணும், காரியம் மாற்றணும், செயல் புரியணும், கர்மம் செஞ்சே ஆகணும், செயல்கள் அவன் செய்தே ஆகணும். ஆட மாட்டேன்னு உட்கார்ந்து அதுவும் வந்து பாவம்னு ஒரு பாட்டு எழுதி வச்சுக்கிறான். அப்போ முதல்ல அவன் என்ன செய்யணும்? கர்மம் பண்ணணும். அந்த கர்மத்தை அவன் எப்படி பண்ணணும்? பக்தியோட பண்ணணும். ஒரு டீயை சாப்பாடை போட்டு தட்டில் எடுத்து தரலாம். சாப்பாடை போட்டு என்ன பண்ணலாம்? தட்டில் தரலாம். சாப்பாடை போட்டு எடுத்து வந்து வைக்கலாம். தட்டுக்கும் அந்த டேபிளுக்கும் வலிக்காமையும் நொக்குன்னு எடுத்து வைக்கலாம். முப்பழமோடு பாலன்னு முகம் கசிந்திடுவாராயில்
அப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தான். செயல்லையே பக்தி இருக்கு. செயல்படும் போதே கொடுக்குற விதத்துல, வாங்குற விதத்துல பேசல. பக்தினா இப்ப நடிக்கிறது கூட ஆயிடுச்சு. பவியமா கொடுக்கணும்னு இடதுகையில கொடுக்க மாட்டேன், பக்கத்துல இப்படி கொடுக்க மாட்டேன்ட்டு இப்படி போய் வலது கையில கொடுக்க கஷ்டப்படுறது கூட இல்லை. பக்தி உங்க மனசுக்குள்ளே இருக்க வேண்டியது. செயல்பட்டே ஆகணும். அந்த செயல் எப்படி செஞ்சாகணும்? பக்தியோட செய்யணும். அப்புறமா அதுல இது இடம், இது வளம்ன்றது நம்ம தான் பாகுபாடு பண்ணிட்டு இருக்கிறோம். இது எளிமையாக இருக்கிறது அப்படின்றதுக்காக என்ன பண்ணலாம், இதுல கொடுக்கலாம். நான் கிணத்துல மூழ்கின்னு இருக்கிறேன், கை மட்டும் தெரிஞ்சுன்னு இருக்குது, என்னை பிடிச்சி நான் ஒருத்தேன், நான் பிடிச்சி மேலே ஏறுறேன், எட்டி பார்த்துட்டு தான் தெரிஞ்சு பிடிச்சிட்டு வேண்டி தான் திரும்ப செத்துலாமா? செத்து போன நிறைய பேர் இருக்கிறான். இப்போ ஞானம் இங்கே தான் வேலை செய்யுது. இப்போ கர்மம் செய்யணும், கர்மத்தை பக்தியோட செய்யணும். பக்தி எப்படி செய்யணும்? ஞானத்தோட செய்யணும். செஞ்சா யோகம் ஆயிடும். இந்நாள் 2 பிரிச்சுக்கணும். என்ன பண்ணா 2 பிரிச்சு நம்ம திருமணம் என்ன பண்றாரு இல்ல பதஞ்சலியும் அப்படிதான் சொல்றாங்க. இயமம் நியமம் காரியம் பண்றதுக்கு இயம, ஆசனம் பிராணாயாமம் பக்தி பண்றதுக்கு. அதனால்தான் என்ன சொல்றாங்க, ஓம் கோல்வ சுவாகா பிராணாயாமம். அது சுவாச பயிற்சி அது இருக்கிறாங்க. ரைட் உத்திகா உண்மையிலே அப்படி சொல்றீங்களா? அதுக்கு அம்மா பார்க்கலாம். அது தனியது, அது ஒரு தப்பா சொல்றாங்க. பட் பெரியவங்க சொல்ல அது காரணம் கரெக்டா சொல்லுங்க. ஒரு மந்திரத்துக்கும் வேல்யூ சுவாசத்தோட தான் மந்திரமே. மந்திரம் என்பது வாயில அப்படி சொல்றது இல்ல. ராமனுக்கு சொல்லி கொடுத்தது அப்படிதானே. அப்புறமா நீங்க அதை நான் முரண்படவே இல்லை. நீங்க அதை பத்தி பேசுறது இல்லை. அதுல ஒரு 2 பக்தியில 2 பிராணாயாமம், ஆசனம். பிரத்யலங்காரம் தாரணை, தியானம், சமாதி. தியானம் எங்க இருக்குது? சமாதி எங்க இருக்குது? பிரத்யலங்காரம் தாரணை இப்படி இந்த 4 2 பிரிச்சா எப்படி எடுத்துக்கலாம்? 8 வச்சுக்கலாமா, 4 வச்சுக்கலாமா, 3 வச்சுக்கலாமா, 1 வச்சுக்கலாமா? நான் சொல்றேன், ஒரு மனிதன் முதல்ல இயல்பாக மனிதன் இயல்பாக தன் பிறப்பு எங்க இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு அசிங்கப்படுறதுக்கே இல்லை. இங்க வந்து பிறந்தீங்க, தமிழ் பேசுற உலகம், தமிழ் சிறப்பா இருக்கிறதுக்காக நீங்க தமிழ்னு சொல்லிட்டு பெருமைப்படுறீங்க. தெலுங்கு மட்டமா இருக்கிறதுனால நான் தெலுங்குன்னு சொல்லி வைக்கப்படுறேன். தப்பு. அது அந்த மொழி செஞ்சது, நீங்க அங்க பிறந்தது இல்லைங்க. சின்ன மொழி, குறியகாரம் பேசுறது மொழி இல்லையா? குறியீடு இல்லைன்னா மொழி இல்லாம ஆயிடுமா என்ன? அங்க இருந்து அதுல அவன் டெவலப் ஆக முடியாது. வேற மொழி அவனுக்கு தேவைப்படுது. அவன் குற்றம் கிடையாது. அவன் அந்த மொழியில பிறந்த அவன் குற்றம் இல்லை. ஆனா அதை வளமாக்கலாம், அதுல அவன் செயல்படணும். இங்க தமிழ்ல நிறைய பேர் வளமாக்குறதுக்காக செயல்பட்டாங்க. இன்னைக்கு செயல்படலன்றதுனால அது குறையலாம். இப்போ நான் நல்லா யோகம்னா தெரிஞ்சுக்கிறேன், நான் இங்கிலீஷ் பேசுறது தான் டெவலப் ஆகும்னு நான் நினைக்கிறேன். தமிழ் சத்துரம் அவ்வளோதான், வேற ஒன்றும் ஆகும். ஏன் கம்ஃபர்டபிலிட்டி அப்படின்னு போயிடுவேன் நான், இல்லை காசு பண்ணணும் அப்படின்றதுக்காக போகணும் போயிடுவேன், இல்லை எதிராக எனக்கு புரியணுன்ற நல்ல இடத்துல கூட நான் அதை பண்ணிருக்கலாம். வேணுன்றவன் தமிழ் கற்றுக்கு கூட என்னோட வந்து கற்றுக்கணும். யோகம் வேணுன்றவன் என்ன பண்ணலாம்? தமிழ் கற்றுக்கு கூட. கடவுள் வேணுன்றவன் சாஸ்திரம் கற்றுக்கு இல்லையா? சுவாச பயிற்சி இருக்கிறதுக்காக அது இருக்கிறது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல. இதே வாழ்வெல்லாம் திறக்குதுன்றதெல்லாம் உண்மைதான். அதுக்காக அவன் அதை கற்றுக்கிறது இல்லையா? அப்போ தமிழில் கூட அது மாதிரி சொல்ல முடியுமா? இருக்குது. உனக்கு சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம் இருக்கட்டும். அப்போ நீ பிறப்பில் அங்கே பிறந்ததுக்கு முதல்ல குற்றமே இல்லை. நீ ஒரு பெண்ணாகவோ நீ ஒரு ஆணாகவோ நீ பிறந்திருந்தா என்ன இல்லை, அது உன் குற்றம் இல்லை. இயற்கை கொடுத்த ஒரு பரிசு, முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கான தொழில் நீ செய்யணும். பிறப்பு வழி தொழில்னாக்கா நீங்க ஏதோ ஒரு எல்கிட்டே ஒரு ஜாதியில் இருந்தீங்க, அந்த தொழிலை நான் சொல்ல வரல. ஆண் இருந்தா உத்தியோகம் புருஷ லட்சணம், வேட்டையாடுதல், கொண்டு வந்து தரது, பறவையாக இருந்தாலும் சரி விலங்காக இருந்தாலும் சரி. ஏன்னா உங்களுக்கு இயற்கை அப்படி செஞ்சிருக்குது. பெண் குடும்ப நிர்வாகத்துக்கும், ஆண் குடும்பத்துக்கு தேவையான துணை கருவியாகுமா. பெண் தான் வீட்டுக்கு பேரு. கேரளாலாம் பார்த்தீங்கன்னா வீட்டு பேர் தான் இன்சுலா வச்சிருப்பாங்க, பெண்ணோட பேரா இருக்காது, அவனோட பேர் இல்லை. ஆணுக்கு எங்கேயுமே அங்கீகாரம் இல்லைன்னு பிச்சை போட்டாங்க. இன்சுல் நிகழ்ச்சியில் போனா பாரு, நான் இங்க இருந்தா இங்க தான் எங்க அம்மா, அது யாரும் மாத்திரம் கிடையாது. சரி என்ன செய்யுது, இவனுக்கு ஒரு அப்பா இவன் தான்ப்பா, இந்த அம்மா பார்த்து இதை பிச்சை போட்டு தான் அப்பா பேர் எடுத்து தெரிஞ்சுக்கிறோம். உண்மை அப்படி இல்லை. எது ஒன்றாலும் உங்க இஷ்டம். அப்பா பேர் கூட இல்லாமல் கூட நீக்கலாம்.
அவசியம் இல்லை. உங்கள் அப்பா மட்டமானதாக இருக்கலாம், உங்கள் அப்பா பேர் நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கட்டாயம் இல்லை. இது புரிதல் நிமித்தமாக நீங்கள் ஏதோ மாற்றிங்க. இயல்பை முதல்ல என்ன பண்ணணும், இயமம் அப்படின்னு சொல்லணும். சாப்பிட்டா சிரிக்குது, சிரிக்கிற பொருள் சாப்பிட்ட, உனக்கு சிரிக்கிற பொருள், அவனுக்கு சிரிக்கிற பொருள் நீ சாப்பிட முடியாது. ஏன தீனியை எலி சாப்பிட முடியாது, ஏன தீனியை எலி சாப்பிட முடியாது. ஒன்று இப்போ எலிங்கெல்லாம் போதாங்க பார்த்து யானைக்கு, அப்போ தானே யானை சொல்லுங்க, ஏய் நீ அவ்வளோ சாப்பிடாத, அவ்வளோ கரும்பு நீ சாப்பிடாத, ஏன் நீயே எலியாயிடணும். என்ன பண்ணணும் நீ? அப்போ சாப்பிட்றதுனால தான் நீ பெருசாக வர, சாப்பிடாத. சாப்பிட்றதுனால நீ பலசாலியாக இருக்க. இப்போ எலிங்கெல்லாம் போதனை பண்ணுறதுக்கான சாத்தியம் கொடுத்தா எலி அரசு செய்யுது. யானைங்களாம் என்ன பண்ணணும்? இப்போ எலிக்கு யாருக்கும் நீ அடிமையாகாத, சாப்பிட்டா இயல்பு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு, உன் இயல்பை கொண்டாடு, ரெஸ்பெக்ட் பண்ணு, தொழில் பண்ணு. எவனா விட்டு ஓடிட்டு இருப்பான், பொண்டாட்டி சரியில்லைன்னு விட்டு ஓடிட்டு இருப்பான், புள்ள சரியில்லை அவன் உடம்பு சரியில்லாமல் விட்டு ஓடி இருப்பான். அது உண்டு இல்லை. ஒருத்தர் பயங்கர பராக்கிரமசாலி 100 பொண்டாட்டி வச்சு வாழ்ந்து இருப்பான். உன்னால முடியாது. நீ 100 கல்யாணம் பண்ணினாக்கா சுற்றி பார்க்கறதுக்கு நேரம் சரியாது. உங்களுக்கு நீ அதுக்காக அப்படியும் போகாது. எவனா ஒரு ஒண்ணுமே உதவாத ஒரு அட்டு பீஸ் இருக்கும், அது கல்யாணமே பண்ணி அவன் ஓஞ்சி போயிருக்கோம். நீ அதுவும் பண்ணாது. ரெண்டுக்கும் உண்டு இல்லை. உனக்கு என்ன தேவை? முதல்ல என்ன பண்ணு, உன்னை நீ ஆட்சி பண்ணி உன்னை புரிந்து கொண்டு உன் இயல்பை கொண்டாடி இயல்பான விஷயங்களை செய்யும். எவனோ ஒருத்தர் பெரியலா இருக்கலாம், அவன் போய் எவனா போய் பேசிட்டு வந்துருக்கலாம், ஊருமே அவனை பாராட்டினுக்கலாம். அவன் சொல்லிட்டான்றதுக்காக வேண்டி நீ அந்த யோகம் செய்யறன்னு சொல்லி நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் தான் மகாராஜா சும்மா தெரிஞ்சுட்டு இருக்காது. அதெல்லாம் ஒன்றும் ஆகும். அப்படிலாம் திரிகிற வேலை. இயல்பை முதல்ல என்ன பண்ணு, நியாயத்தை புரிந்து கொள். நான் என் இயல்பை கொண்டாடுற மாதிரி ஒவ்வொருவரும் அவங்க இயல்பை கொண்டாட உரிமை இருக்குது. நான் என் இயல்பை கொண்டாடுற மாதிரி எல்லாரும் கொண்டா இருக்குது. எல்லாரும் அவங்க இயல்பை கொண்டாடுவாங்க. அப்போ என்ன பண்ணு, நியாயத்தை புரிஞ்சுக்கணும். நியமம். ஆனா இது ரெண்டு மட்டும் உனக்கு போதாது. இயல்பை தெரிஞ்சுக்கின, அர்த்தவான புரிஞ்சு நியாயத்தையும் தெரிஞ்சுக்கின, இது ரெண்டும் உனக்கு போதாது. என்ன பண்ணு, கொஞ்சம் ஆசை வேணாம். உன் இயல்பு நீ மட்டும்னா உன் இயல்பு அப்படியே மந்தமா இருக்கும், சில மசூல்ல ஒரு மாதிரி ஆயிடும். ஒழுக்கம் பண்ணிக்கணும். ஏன்னா நீ பகுத்தறிவு உள்ள ஒரு மனிதன், நீ விளக்கு கிடையாது. நீ உன்னை முடிய வச்சுக்கோ, இல்லை வெட்டிக்கோ, தாடி வச்சுக்கோ அல்லது தாடி வெட்டிக்கோ. என்ன பண்ணு, உன்னை கொண்டாடுறதுக்காக என்ன செய்ய, நீ சில ஆசனங்கள்லாம் எண்ணிலாத ஆசனம். ஜிம்முக்கு போ, உட்காந்து மூச்சு விட்டு பண்ணலாம் இருக்காது. கவர்மெண்ட் பிளாஸ்டிக்ல ரப்பர் ஒன்று வாங்கி நானும் யோகா கிளாஸுக்கு போறேன்னு சொல்லி அக்கலை சுற்றி இருக்காரு. ஒரு பிரச்சனை கிடையாது. காலை தூக்கி தோல்ல போட்டு நான் யோகா மாஸ்டர் சொல்லி தெரியாது, அதெல்லாம் கிடையாது. ஆசனம்னா உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான முயற்சி, அவ்வளோதான். நீ போ, ஏரோபிக் பண்ணு, ஸ்கிப்பிங் ஆடு, ஜிம்மு பண்ணு, பார் அடி, தண்டால் அடி, குஸ்தி பயிலு, கரத்தர் பயிர் கற்றுக்கோ. பிசிக்கல் பாடியை ஃபிட்னஸாக வச்சுக்கோ. உடம்பை அழகாக வச்சுக்கிறதுக்காக வேண்டி உடல் பயிற்சிகளை செய்யும். வசனம் பண்ணுறது என்னன்னா உடலை செம்மைப்படுத்துறதுக்கான வச்சுக்கோ. ஆனால் அதோட பெண்ணாக 2 பேருமே தேவை. ஆம்பளை தான் செய்யணும், பொம்பளை தான் செய்யணுன்றது இல்லை. ஆனால் பயிற்சி நம்ம 2 பேருக்கு வேறு வேறு மாதிரி, 2 ஒரே மாதிரி கிடையாது. பண்ணிக்கோ, எக்ஸசைஸ்லாம். அடுத்தது உன் சுவாசக்கட்டை சரி பண்ணு, உன் மூச்சை கவனி, சரியா பண்ணு. அது சுவாசத்தை கவனி, சுவாசத்தை ஒழுங்குபடுத்து. ஏன்னா அது உணர்ச்சியோட மனசோடும் சம்பந்தப்பட்டிருக்குது. ஒன்றா பண்ணினே வா. எத்தனை பண்ணிட்டு இது வரைக்கும் சுவாசத்தெல்லாம் ஒழுங்கு பண்ணிக்கோ, சரியாவா. அடுத்தது மேலவா. இப்போ சுவாசம் பண்ணிட்டேன், திருப்தியாளங்க. இப்போ ஒன்று அலங்கரிச்சுக்கணும். சுவாசத்தில் எங்கே வேணா திரும்ப முடியும். சுவாசத்தை உடம்பு இந்த குறிப்பு சயின்ஸ்லாம் பார்த்தீங்களா, எடுத்துகிட்டு போய் பார்த்துங்க, கொண்டு வர முடியும். முதல்ல உங்க உடம்புல இருக்கிற அது பொய்யப்படும். உங்களுக்கு தெரியும், எல்லாத்துலையும் அதை கொண்டு போக முடியும்ன்றதெல்லாம் தெரியும். அப்போதான் குருவோட கால் விசேஷம். அதனால தான் குரு விசேஷம். ஏன்னா அவன் 10 நாடிகளிலுமே ஆதிக்கம் செஞ்சுக்கிறான். தசரதனே என்ன அர்த்தம்னா 10 நாடிகளும் வேலை செஞ்சுருக்குதுன்னு அர்த்தம். தியாகா தாரணை பண்ணிக்கோ. எங்கெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் நினைப்ப எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். கையில் வச்சுக்கலாம், காலில் வச்சுக்கலாம், மூக்கில் வச்சுக்கலாம், தலையில் வச்சுக்கலாம், நெத்தியில் வச்சுக்கலாம், எங்கனாலும் வச்சுக்கலாம். இப்போ எத்தனை ஆச்சுது? 6 ஆச்சு. இவ்வளவும் செய்யணுமே எதுக்காக? இவ்வளோ செஞ்சோமே எதுக்காக?
அதுதான் தியானம். இவ்வளவு பண்ண பிறகுதான் நீங்க தியானமே பண்ணணும். எத்தவொடனே தியானம் பண்றது, நான் புக்கு படிச்சு தியானம் பண்ணுறேன், நான் மெடிடேஷன், நான் மெடிடேஷன் சென்டருக்கு போறேன், மெடிடேஷன் கிளாஸ் போறேன். எத்தவொடனே மெடிடேஷன் கிளாஸ்னா யோகா சென்டருக்கு நீங்க எத்தவொடனே போகலாம். அப்படி நீங்க இயல்பாக அங்கே போனால் அவங்க இயல்பாக வச்சுக்கலாம். பெருசாக ஜொல்லிலே பிடிச்சிருக்கு. அப்பதான் எனக்கு ஏற்ற மாதிரி நிற்பாங்க. நான் அங்கே போன கால் தூக்கி மேலே போட்டேன். நம்ம 5 கிலோ அரிசி தூக்கி போட்டுருக்காங்க. அது இல்லை ஒரு வேலை. ஒரு 10 கிலோ அரிசிக்காக இல்லை நீங்கள் தூக்க முடியுமா? நம்மளால தூக்க முடியாது. ஏன் அங்கே மூட்டுக்கெல்லாம் வச்சிட்டாங்க, அன்ஃபிட் பண்ணிட்டாங்க. ஃபிட்டாது உங்களுக்கு அதான் முடியுதுன்னா நீ தப்பு இல்லை. நான் உன்னை தப்பு சொல்ல வரல.